குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். காராமணிக்குப்பம் பகுதியில் சுதன்குமார் என்பவருடைய வீட்டில் இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கா? அபிநயா, கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வீட்டிலேயே தீ வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடலூர் அடுத்த காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதன்குமார். இவர் ஹைதராபாத்தில் ஐடி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீடு காராமணி பகுதியில் உள்ள நிலையில் அவரது வீட்டிலிருந்து இன்று காலையிலிருந்து புகையுடன் கூடிய துர்நாற்றம் என்பது வீசி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு ஒரு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் சம்பவ வீட்டை ஆய்வு மேற்கொண்ட போது வீடு பூட்டப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் 3 அறைகள் உள்ளது. 3 அறைகளிலுமே தனித்தனியாக ஒவ்வொரு நபராக தீ வைத்து எரிந்த நிலையில் சடலங்கள் கிடைப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து உடல்நிலை ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு இருக்கக்கூடிய வீட்டின் சுவர்களில் இரத்த கசிவு என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் உடலிலும் வெட்டுக்காயங்கள் என்பது அதிக அளவில் இருப்பது. 3 பேரும் கொலை செய்யப்பட்டு 3 பேரையும் தனித்தனி அறைகளில் தீ வைத்து கொலை செய்யப்பட்டிருப்பது எரிச்சிருக்கிற சம்பவம் என்பது காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். இதில் சுதன்குமார் என்பவரும் அவரது தாயார் காமேஸ்வரியும் சுதன்குமாருடைய மகன் 10 வயது சிறுவன் நிஷாந்தன் என்பதை தற்போது காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். தற்போது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உடல்களை மீட்கும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. மேலும் தடவியல் துறையினர் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணங்களை தடவியல் துறை மூலம் கண்டுபிடிப்பதற்காக தற்போது தடவியல் துறை நிபுணர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் மோப்ப நாயம் வரவைக்கப்பட்டிருக்கிறது. கொலைக்கான காரணம் என்னவென்று தற்போது கடலூர் மாவட்ட எஸ்பி அங்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு தெரிவிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒரு வீட்டில் 3 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கடலூர் எஸ் ராஜாராமன் தற்போது நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். கொடூரமான முறையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரேம்.